எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு 7 days சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணவங்க இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 14 days இடையில வந்து ஒரு 1 week நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ என்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியல. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருந்ததுனால ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம இயர் எண்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 14 days கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி நம்ம அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேலஞ்சில் இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். நம்மளோட சேலஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டங்கள்ஸ் வச்சு நம்ம வீட்டில் குக் பண்ணுற விஷயங்களை வச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம வெறுமனே வாக்கிங் மட்டும் பண்ணி நம்ம இப்போ இந்த வெயிட் லாஸ் வந்து நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ வந்து ப்ராசஸ் வந்து நம்ம எல்லாருமே பண்ண முடியும். நான் வெளில தனியாக செப்பரேட்டாக டயட் ஃபுட்டு அப்படி நம்ம தனியாக ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு குக் பண்ண போகிறதில்ல. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் எதுவும் வாங்க போகிறதில்ல. ஜிம்முக்கு மெயினாக வந்து ஜிம்முக்கு போக டைம் இல்லாமல் நிறைய பேர் இருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் இருந்துகிட்டே நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேலஞ்ச் வீடியோ பார்க்குறீங்க, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மிஸ் ஆகாமல் நீங்களும் பார்த்துப்பீங்க. ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து இன்னைக்கு day 1. ஸோ 14 daysக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் நம்ம சேலஞ்ச் வீடியோ வரப்போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட்டடாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோ பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்பனா நம்மளை ஒருத்தர் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பண்ண முடியும், நம்ம பண்ணலாம், அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம கூடவே ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்காக தான் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் உண்மையாகவே பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் ஒரு ட்ராக் வச்சு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஓகே, இன்னைக்கு ஃபஸ்ட் டே வந்து நான் மெயினாக ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேங்க. இப்போ நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணுறோம், ப்ளஸ் 10,000 steps வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராசஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சிலர் வந்து எக்ஸசைஸ் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பரான கைடன்ஸோட நிறையா எக்ஸசைஸ் வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்லேயே கூட இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸு ப்ராப்பராக நீங்களே ஷார்ட் அவுட் பண்ணி வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட ப்ராசஸ் இன்னும் குயிக்காக இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் சீக்கிரமாகவே பார்க்க முடியுங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி மம்மி டம்மின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது உங்களுக்கு அதுக்கு கம்மி ஆகலை, இன்னும் அப்படியே பெருசாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்டாமினிஸ் ரெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. அது நம்ம கன்சீவாக இருக்கும்போது நம்ம பேபி க்ரோத் ஆக நம்ம மசில்ஸ் வந்து விரிஞ்சு கொடுத்து நம்ம வயிறு வந்து பெருசாகுது. ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஒரு சிலருக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ்க்கு வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறது இல்லை. ஸோ அந்த வந்து ஓப்பனில் அந்த கேப் வந்து ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கு அப்டாமினஸ் ரெக்டஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அவங்க பக்கத்தில் உள்ள உங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லை நிறைய ப்ரொஃபஷன்ஸ் நிறைய டாக்டர்ஸ் வந்து அவங்களே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஒன்ஸ் ஒருவேளை உங்களுக்கு அந்த கேப் இருக்குது அப்படின்னா அந்த கேப் க்ளோஸ் ஆகுறதுக்கு தேவையான எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம மசில் அந்த கேப் க்ளோஸ் பண்ணி மசில்லாம் டைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹெவி ஒர்க் அவுட்ஸ் போகிறது நல்லதுங்க. உங்களுக்கு மம்மி டம்மி பெருசாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறீங்க, நம்ம சிட்டப்ஸ் எடுக்கிறது, பிளாங்க்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக போய் அந்த மறுபடியும் நம்ம ஸ்டொமக் ஏரியாவில் தான் போய் அஃபெக்ட் ஆகும். அந்த கேப் இன்னும் பெருசாகிறதுக்கு அந்த மசில் வீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேப் பெருசாகிறதுனால நமக்கு ஹெர்னியா ப்ராப்ளம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிஞ்சக்கப்புறம் எனக்கு இதை பற்றின ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லை. ஸோ இப்போ தான் என்னோட செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் உங்ககிட்டையும் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இப்போ வாக்கிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நானும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நான் அந்த எக்ஸசைஸும் பண்ணலான்னு மைண்டில் வச்சுருக்கேன். ஒன்ஸ் நான் அந்த எக்ஸசைசஸ் பண்ணி நான் அதில் ரிசல்ட் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மம்மி டம்மி பெருசாக இருக்குது அப்படின்னா அப்டாமினிஸ் ரெக்டஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மைல்டான ஒர்க் அவுட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணி அந்த கேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஹெவியான ஒர்க் அவுட்ஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, இப்போது இன்றைக்கி டே வந்து நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலாம். நம்மளோட டயட்டை நம்ம வாக்கிங் எல்லாத்தையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ஜேர்னியை வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம
ஸ்டார்ட் ஆகிற நியூ இயர் 2025 வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான, ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஃபிட்டான, ஒரு ஹாப்பியான நியூ இயராக நமக்கு இருக்கட்டும். பெரிய நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு ஜூஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ காலையிலே குடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாதாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சக்கரவள்ளி கிழங்கு தாங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் ஃபைபர் தான் அதிகமாக இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் டைம் அப்போ தாராளமாக இது நம்ம எடுத்துக்கலாம். 14 days சேலஞ்சோட ஃபஸ்ட் டே வாக்கிங் வந்து கம்ப்ளீட்டுங்க. 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லா டயர்ட் ஆகிடுச்சு. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1/2 hour கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட லஞ்ச் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ என்னோட லஞ்ச் பிளேட் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், 10,000 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பிளேட் வந்து இதுதாங்க. தேங்காய் பால் சாதம், ஃபைபருக்காக ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ப்ரோட்டீனுக்கு ஒரு பாயில்டு எக்கு. ஸோ இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பிளேட் வந்து இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இன்றைக்கி காய் எதுவும் பண்ணலை நான். ஸோ அதனால தான் இப்போ லஞ்சுக்கே வந்து ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம லஞ்ச் பிளேட்டில் எப்போவுமே கார்ப்ஸ் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும். இதெல்லாம் கலந்து வர மாதிரி ஒரு லஞ்ச் பிளேட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு. ஸோ டே 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ ஈவினிங் நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடல, டேரெக்டாக டின்னர் தான் சாப்பிட்டேன். டின்னர் கொஞ்சம் வெளியில் போயிட்டோம், வெளில தான் சாப்பிட்டது. ஸோ அதான் டின்னர் ஷூட் பண்ண முடியல, மைல்டாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டே 1 வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாக்கிங், டயட் எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 14 days இதே மாதிரி ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லோரும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஒரு ஃபோக்கஸோட, ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடியுங்க. நம்ம டார்கெட் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் பாய் பாய்ங்க. குட் நைட்.